இன்றைக்கி கிராமப்புறம், நகரப்புறம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அடிப்படை தேவைகள்ன்றது பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்க திட்டங்கள் போட்டாலும் செயல்படுத்துறது ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்குது. இன்னைக்கு கிராமப்புறங்களில் வந்து மக்களோட எண்ணிக்கை தொகை ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாம் நகரமயமாக்கல்னால அங்கே தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து போயிட்டாங்க. விவசாயம் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி குவாரிகள் அதிகமாகிடுச்சு. விவசாய நிலங்கள் ஃபுல்லாக குவாரியாக மாறிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்து மணலையும் கல்லையும் ஏற்றுமதி பண்ணுறோம் மற்ற மாநிலங்களுக்கு. அங்கேருந்து நெல், அரிசி, தானியங்கள் இறக்குமதி பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இங்கே உற்பத்தி இல்லை. தஞ்சை டெல்டா மாவட்டத்திலலாம் ஃபுல்லாக விவசாயமே இல்லாமல் போச்சு. என்ன காரணம்னா, முறையான நீர்ப்பாசன திட்டங்கள் இல்லை. நீர்ப்பாசன வாய்க்கால்லாம் அடைப்பட்டு கிடக்க, அது தூர்வார மாட்டுறாங்க. எங்கேயுமே விவசாயம் கிடையாது. இங்கே நகர்ப்புறத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டின்னு முதல்ல சொல்கிறாங்க. இன்றைக்கி ரோடை போடுறேன், நாளைக்கு தோண்டிடுறேன், குண்டும் குழியுமாயிருது, வரிசையாக ஆக்சிடெண்ட் ஆகுது. எத்தனையோ பேர் பள்ளத்தில் விழுந்து இதாகிறாங்க. நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. மாநகராட்சி எந்த ஒரு இது என்ன தான் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து தகவலை போட்டாலும் பிடிக்கிறாங்க, இங்கே பிடிச்சி பக்கத்து தெருவில் விட்டுறாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதோட ஆதாரங்கள் மோகொண்டாட்ட இருக்குது. ஆனால் எந்த ஒரு திட்டங்களும் சரியாக செயல்படலை. வெறும் விளம்பரம், ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிறாங்க. அந்த திட்டம் இந்த திட்டம்னு அரசாங்கம் ஸ்டிக்கர் விட்டதை தவிர செயல்பாடு சுத்தமாக இல்லை.